சிம்மராசி 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான உங்களுக்கு வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கவனம், வேலையில் வந்து ரொம்ப ரொம்ப கவனம். அதுவும் வந்து இந்த சிம்ம லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்த நடக்கும் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து அதில் வந்து சனி சுயசாரத்தில் போகும்போது வேலையில் நமக்கு ஒரு டென்ஷனை கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து உடம்பு, ஸோ உடம்புலையும் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் தேவையில்லாத ஒரு பிரச்சனை வந்து போகிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா இது வந்து 3 செக்டராக தாங்க வேலை பார்க்கும். ஒன்று உடம்பு சம்மந்தமான விஷயங்கள், கடன் வழக்குகள், ஸோ கடன் சம்மந்தமான விஷயங்கள், வழக்குகள் சம்மந்தமான விஷயங்களை தான் ஏதாவது ஒன்றுத்தில் கையை வச்சு ரொம்ப பாடாப்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியும் 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நிறைய வாக்குவாதம், அவங்க குடும்பத்தை நீங்கள் திட்டது, உங்கள் குடும்பத்தை அவங்க திட்டதுன்னு வாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதனால் வந்து இந்த கழுவி ஊற்றுற மேட்டர்லாம் வந்து கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு சைலண்ட்டாக இருக்கணும். ஏன்னா வந்து சூழ்நிலை விடாதுன்னும் போது நமக்கு வந்து தேவையில்லாத மன உளைச்சலை கொடுத்துரும். நீ என்னத்தை சம்பாதிச்சு கிழிச்சன்றுவாங்க, அப்போது நமக்கு கண்டிப்பாக கோவம் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகும்போது இந்த மாதிரி டமால் டிமில் இருக்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்க. இன்றைக்கி வந்து டைம் அப்படி இருக்குது. சிம்ம லக்னமாக வந்து சனி தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எமோஷனான விஷயங்கள் இருக்கும். ஒரு பெரும் பணம் சம்மந்தமான விஷயங்களையும் ஒரு தர்க்கம் இருக்கும். அதனால் பூர்வீக சொத்து சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஏன்னா சில பேர் வந்து அந்த வேகத்தில் வந்து எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு சொல்லி எழுதி கொடுத்துலாம் வந்துடுவான். ஸோ அந்த மாதிரி முட்டாள்தனம்லாம் பண்ணாதீங்க. நாளைக்கு வந்து சொத்துங்கிறது வந்து நீங்கள் வந்து சம்பாதிக்க ரொம்ப கஷ்டம். எனக்கு வந்து மானம்தான் முக்கியம், ஹாய் ஊய் நான் யார் தெரியுமா, நான் கவரிமான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மண்டையில் முடியலாமல் சுற்றுனவே நிறைய பேர், ஓகேங்களா. அதனால் அதோடைய ரியாலிட்டி தெரிஞ்சு பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஒரு தப்பான ஒரு டைம் ஆகுதுன்னா அதை வந்து நம்ம போஸ்ட்பான் பண்ணி போகிறது தான் ரொம்ப நல்லது. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்க ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸ் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10லே இருக்கும்போது தொழில் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள், புதிய வாய்ப்புகள்லாம் வரலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது பரிவர்த்தனை அங்கே இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் நல்லாவே இருக்கும். பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா டைம் வந்து கொஞ்சம் நிறைய கிரகங்கள் வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு 11ஆம் அதிபதியான புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது வந்து 9ல் இருக்கும்போது அப்பா சம்மந்தமான உறவுகள், அப்பாவுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டோ அப்பாவுக்கு சம்மந்தமான விஷயங்களில் ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு தேவைப்படலாம். ஒரு ட்ரீட்மெண்ட்டோ வழக்கோ வரும். ஸோ அது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.